ஒரு தேர்தல் இது. சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உன்னுடைய உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு அன்பு திறமைக்கு, அரசியல் இல்லை. அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு டிக்கெட்டை போட்டு வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்பை இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? இந்த பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதற்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. அதை பத்தி இருக்கணும். திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யாரை பண்ணணும் அங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலை பார்க்கணும். ஆனா அந்த இந்தியாவில் ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மாற்றணும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவோட அரசியல் என்ன? இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது? அதுக்கு யார், எந்த அணி நம்மளோட நிற்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும்.